இருக்கும் காலை வணக்கம். சண்டே இன்று சிறப்பாக எல்லாரும் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. வெளியே ஜாலியாக போகிறீங்க, ஜாலியாக போங்க. இப்போ நாம் என்ன கண்டென்ட் பேசுகிறோம்னா, கண்டென்ட்டாக போடு வீடியோவை. கண்டென்ட் எனக்கு கிடைக்கல, இந்த கண்டென்ட் இப்படி முடித்தா தான் நல்லாயிருக்கு, ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும், நல்லா பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அது உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு எத்தனையோ பேர் ஏகப்பட்ட பேர் வீடியோ போஸ்டிங் போடுறாங்க. வெயிட்டிங் பண்ணி யோசித்து பல பேர்த்துக்கிட்ட யோசித்து ரூமில் உட்காந்து யோசித்து புத்தகத்தை படித்து அதை படித்து இதை படித்து அவங்களோட தெளிவுபடுத்திகிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் அதுலேருந்து வெளியே வர்றாங்கன்னா 3% வெளியே வராங்க. 97% இப்போ இருக்குது கண்டென்ட்டே கிடைக்கிறதில்ல. அந்த 3% வெற்றியாகிறாங்க, அதுவும் கிடையாது. அதில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு புள்ளி வச்சு 0.0001% பாயிண்ட்டு வெற்றி. மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நேரம் யோசிக்காத, கண்டென்ட்னு அலையாத, என்ன வருதோ எடுத்து போடு, நல்லதாக போடு, மனசுக்கு உனக்கு பிடிச்சி போடு, மற்றவங்களுக்கு பிடிக்கிறத பார்க்காத, உனக்கு பிடிச்சா போடு, உனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் போடு, பயிற்சியாக இருந்தாலும் போட்டுரு கண்டென்ட்னு சொல்லிட்டு. பயிற்சின்னு ஓடு, புள்ள தெரிஞ்சுன்னு ஓடு, அது உனக்கு நல்லது, அதுதான் உனக்கு வெற்றி. நீ இப்போ கண்டென்ட்டு கிடைக்கி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. யூடியூப்பில் சொல்கிறாங்க, இன்ஸ்டாவில் சொல்கிறாங்க, மோதில் சொல்கிறாங்க, ஷேர் சொல்கிறாங்கன்னு உட்காந்துட்டு நீ பாட்டுக்கு யோசிச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சொல்லிகிட்டே தான் இருப்பான், வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருப்பான். கண்டென்ட் இல்லாத போட்டு சக்ஸஸ் ஆகிட்டே இருப்பாங்க. கண்டென்ட்டு யார் பார்ப்பாங்க? நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன இருக்குது, அந்த விஷயத்தில் அதில் 100%க்கு 1% கண்டென்ட் இருக்குது. அது கண்டென்ட்டே இல்லாத மாதிரி மற்றவங்களுக்கு தோணும், இருக்குது. அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்குவேன், எடுத்துக்குவேன், வாய்ப்புக்கு கூப்பிடுவேன். அதனால் எந்த ஒரு வீடியோ வந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. கண்டென்ட்டாக பார்த்து பிளான் பண்ணிங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்துட்டு ஆக்சுவலாக சென்னையில் இருந்தேன். எனக்கு சினிமா நண்பர்கள் நிறைய பேர் பழக்கம், சும்மா சாதாரணமாகலாம் கிடையாது. சினிமாவுக்கு போங்க, அங்கே ஆல்ரெடி சினிமாக்காரன் தான், ஓகேங்களா. டப்பிங் சம்மந்தப்பட்ட ஆள், இன்னும் ஸ்டண்ட்டு வேறு நிறைய விஷயத்துக்கு கூப்பிட்டே தான் இருப்பாங்க. நம்ம அங்கே இருக்கும்போதும் போகலை, இப்பவும் போகலை. சொல்லக்கூடிய விஷயம் கண்டென்ட்டாக போடு. கண்டென்ட் யூடியூப் சேனலில் ஒரு 5-6 பேர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 5-6 பேர் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒன்றா பேர் கிடைக்கலன்ட்டு 6 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கண்டென்ட் கிடைக்கலையாமா, பார்த்துக்கணும். எந்த நேரத்தில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டு 10 பேர் உட்காந்துக்கிறேன். ஒரு கண்டென்ட்டை பிடிக்கிறதுக்கு நிறைய ஆளு வேணும், ஒரு நல்ல சப்ஜெக்டான ஒரு லொக்கேஷன் போகணும்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நாள் உட்காந்துருக்கானுங்க. உட்காண்டே இருக்க வேண்டியதான். வயசும் ஆகிட்டுருக்கு, காலம் போயிட்டுருக்கு, வீணாக போயிட்டுருக்கோம், எல்லாம் வெட்டியாக போயிடுவோம். உனக்கு என்ன வருதோ அதை அப்படி செவ்வரம் செய்யி, நிறைய போஸ்டிங்க. அவன் சொல்லுவேன், எவனை நினச்சின்னு சொல்லுவேன். என்ன சொல்கிறவனெல்லாம் யார்? நீங்கள் சொல்கிறீங்களா யார்? பார்க்குறவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் இருந்தாலும் அவ்வளோதான் பார்ப்பாங்க. ஏன்னா ஏளனமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சப்பட்டு விலைக்கு ஓடக்கூடிய அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் நீங்கள் கேட்டுக்கிறீங்க. ஒரு பப்ளிக்கில் வந்தவங்களுக்கு பேச சொல்லுங்க பார்க்கலாம். பப்ளிக்கில் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட நின்று பேசுவாங்களா? இல்லை அவங்க சொல்கிறத கேட்பாங்களா? ஒரு ஈவெண்ட் எடுத்து நடத்த முடியுமா? எல்லாத்துக்கும் வழிமுறை சொல்ல முடியுமா? அந்த மாதிரி இருக்க கண்டென்ட்டாக போடுங்கன்னா கேளுங்கன்னு அவங்ககிட்ட ஒரு கண்டென்ட் கேளுங்க. தெரியாது, அவன் ஒரு கண்டென்ட் சொன்னால் அந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் ஒரு கண்டென்ட் சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. இப்படி இருந்தால் நீங்கள் கண்டென்ட்டை போடுன்னு சொல்லக்கூடியவன் சொல்லிகிட்டே இருக்கட்டு உங்களுக்கு என்ன ஒருத்தர் யதார்த்தமாக எடுத்து போடுங்க. என்னோடய வீடியோவில் பயங்கர யதார்த்தமாக இருக்குது. கண்டென்ட் இருக்குதான்னா என்னோடய பயணித்த நண்பர்களுக்கும் என்னோடய ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களுக்கும் தெரியும். விடாமுயற்சியாக ஒன்று போடுற ஏதோ ஒன்று இருக்குது. விடாமுயற்சி இப்போ செய்யறது பெருசு. என்னோடய ட்ராவலிங்கெல்லாம் எல்லாமே விளையாடி சம்மந்தப்பட்ட ஆளுங்க, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஆளுங்க, இவங்க 2 கேட்டகிரி. வேறு டான்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க, பாட்டு சம்மந்தப்பட்ட ஆளுங்க, மிமிக்ரி சம்மந்தப்பட்ட ஆளுகளும் கிடையாது. என்னோடய பயணித்த நபர்கள் மார்க்கெட்டிங் மெயின், ஸ்போர்ட்ஸ் 2 தான். இந்த 2 கண்டென்ட் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சியும் கூட இருக்குது. சின்ன வயசில் நாங்கள் தொப்பையெல்லாம் வந்துடுச்சு, உடம்பெல்லாம் வந்துடுச்சு. நீ அப்படியே மெயின்டைன் பண்ணுற ஒன்றா
ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் இருக்கிற ஏதோ டான்ஸ் ஆடியோ குதிக்கிறியோ எப்படியோ உடம்பு மெயின்டைன் பண்ணுற, ஒன்றா மார்க்கெட்டிங் கண்டென்ட் இருக்கிற, மார்க்கெட்டிங்கில் எது பண்ணல எது பண்ணக்கூடாது, எவன் சொன்னால் நான் கேட்கல, எவன் சொன்னால் நான் கேட்கக்கூடாது, நீயே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படுத்துகிறாங்க. 2 விஷயத்துக்கு 2 பெருமைப்படுத்துகிறாங்க. அது போதும். அதுதான் அது கூட பயணித்த ஆட்களுக்கு மட்டும்தான் இது என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இது கண்டென்ட் இல்லையா, இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியாது, கவலையே கிடையாது எனக்கு. மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் உலகம் தெரிஞ்ச மாதிரி. விளையாட்டை பற்றி நல்லா தெரிஞ்சதுன்னா, விளையாட்டை பற்றி தெரிஞ்சாலும் சரி, விளையாண்டாலும் சரி, தெரிஞ்சாவே அவள் டைமிங்கில் கீப்பப்பு, எல்லாத்துலேயும் கீப்பப்பு, எது சரியோ அதை தான் எடுத்துக்குவா, எது தவறாக அது தூக்கி போட்டுருவா. இது 2யுமே பிரிச்செடுக்கக்கூடிய மூளை மார்க்கெட்டிங் மூளை எனக்கு இருக்குது. நான் பார்த்துக்குவேனே. நம்மளுக்கு வந்து இப்படி இரு அப்படி இரு, அதை பண்ணு இதை பண்ணு சொல்ல தேவையில்லை. எனக்கும் மேல் பாஸுகளை நாங்கள் குரூப்புக்கு டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எதுக்கு டென்ஷன் ப்ரொமோஷன் இருக்குது, மோட்டிவேஷன் சேனல், ப்ரொமோஷன் சேனல் மட்டும் எல்லாமே. எங்களுக்கு ஒரு டீம் இருக்குது. டீம் எனக்கு மேலே பாஸுக்கிறாங்க, அந்த பாஸுக்கு மேலே பாஸுக்கிறாங்க. நல்ல சம்பளம் பெறக்கூடிய நிறைய ஆலோசனை நான் பேசுவேன். அவங்களே சொல்லுவாங்க, வேறு போயிட்டு சூப்பராக இப்படியே பண்ணிட்டு அப்படி. எங்களோட எனக்கு மேலே சீனியரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லுவாங்க, ஜூனியரும் இருக்கிறாங்க அவங்களும் சொல்லுவாங்க, வேறு லெவல்ண்ணா, வேறு மாதிரி. மார்க்கெட்டிங் பர்சன் நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களோட வீடியோ பார்க்கும்போது எங்கள் டிப்ரெஷன் குறையுதும்பாங்க. டிப்ரெஷன் அதிகமாக சொல்கிறாரு, ஒன்றும் தெரியாது, 0 போஸ்டிங். அவங்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை அதாவது அவனுக்கு பிடிக்காது நம்மளுக்கு பிடிக்காது, நம்மளுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி இருப்பான். எதையும் மண்டையில் தலையில் போட்டு உருட்டி அதுக்கான விஷயத்தை தேடி அதுக்கான விஷயத்தை மண்டையில் போட்டு குழப்பிக்காதீங்க. வாழ்க்கை வீணாக போகிறதுக்கு அந்த கண்டென்ட் போடுன்னு காரணம். இந்த வழிக்கு போகன்னு சொல்லுவேன், இந்த வழிக்கு போகிறதுக்கு வழி என்னன்னு சொல்ல தெரியாது. இப்படி போம்பேன், கோயம்புத்தூர் இப்படி போம்பேன், அது போகிறதுக்கு இங்கே போனால் அது சந்தூர் அது சொல்லி நேரில் போகணுமா அது தெரியாது, அங்கே போய் கேட்டுக்கம்பேன். அவன் கண்டென்ட் போட சொல்லுவான். நீங்கள் ஒரு சின்ன கான்கிட்ட கேட்டு பாருங்கள், சின்ன விஷயம் கேட்டு பாருங்கள், தெரியாது. கண்டென்ட் போட சொல்லணும், அவனுக்கு சின்ன விஷயம் தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. தெரிஞ்சவன் வந்துட்டு சொல்ல மாட்டான், கண்டென்ட்டாக போடுது. உனக்கு தெரிகிற 10 விஷயத்தில் அவனுக்கு 6 விஷயம் தெரியாது. உனக்கு தெரிகிற 10 விஷயத்தில் அவனுக்கு 6 விஷயம் தெரியாது. அப்போ அவன் கண்டென்ட்டு உனக்கு சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. உனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டில் 7 விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா 3 விஷயம் தெரியலையும் பிரச்சனை இல்லை. ஏதோ காதலா, நட்பா, உறவா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா, ரொம்ப க்ளோஸா, வாழ்க்கையா, உலகமா, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக. அந்த 10 கண்டென்ட் வச்சுட்டோம்னா, அந்த 10 கண்டென்ட் கையில் வச்சு அந்த 10 கண்டென்ட் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிங்கன்னா காதலுக்கு அர்த்தம் சொல்லுவேன். ஓரளவுக்கு ரொம்ப தெரியாது. அதில் ஒரு காதல் இருக்குது, காதல் இருக்குது, பிரேக்கப் இருக்குது, பெஸ்டி, இந்த மாதிரி கேட்டகரி இருக்குது. அதில் ஒவ்வொரு விளக்கம் கேட்டிங்கன்னு தெரியாது. லவ் பண்ணுறது தெரியும் எல்லாத்துக்குமே, அவ்வளோதான். அப்புறம் பிரேக்கப் தெரியும், அவ்வளோதான். இது 2 தான். வேறு ஒரு தடவை காதல் செஞ்சால் தான் அதை பற்றி தெரியும், அதில் புரிதல் இருக்கணும். அதே தெரியாது அந்த காதல்லையே. நட்பு, உறவு இதெல்லாம் கேட்டுப்பாரு. அந்த 10 கண்டென்ட்டில் 7 அவனை 6 கண்டென்ட் தெரிஞ்சால் பெருசுதான். அதே தெரியாது. அவனுக்கு அட்வைஸு, அவனுக்கு கண்டென்ட் போட சொல்லக்கூடிய அவன் கேட்டு சீரழிஞ்சு, வாழ்க்கை சீரழிஞ்சு வீணாக போய் உட்காந்துட்டு பார்த்துட்டே வீடியோ பார்த்துட்டே எவனை என்ன சொல்கிறான் எது சொல்கிறான்னு பார்த்துட்டே விட்டுருக்காங்க. என்ன வருதோ போடுங்க யதார்த்தமாக. யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க, எதையும் பண்ணாதீங்க. பயிற்சியாக இருந்தாலும் தூக்கி போடுங்க. அது பார்க்குறவங்க பார்ப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போட்டு மண்டையில் உழப்பிட்டு உங்களோட வாழ்க்கையும் உங்களோட விஷயத்தையும் உங்களோட நேரத்தையும் தேவையில்லாமல் கெடுத்துக்காதீங்க. ஏன்னா காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. கரெக்டுங்களா? காலம் எங்கே கிடைக்கிது, எங்கேயும் கிடைக்காது. இப்போ கிடைக்காத போது நம்ம என்ன செய்யணும்? நடக்கும்போது என்ன தோணுச்சுன்னா நின்று போடுங்க. நடக்கவே போட்டு போங்க. பார்க்குறவங்க விட்டு பார்க்காதீங்க விட்டுட்டு சவுண்டு இல்லாத போடுங்க. நானே சவுண்டோடு தான் போடுறேன் ஒரு சில டைமில். அது பிரச்சனை இல்லை, யதார்த்தமான வீடியோ தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? எல்லாருமே வீடியோ போடலாமான்னா பிளான் பண்ணால் போடலாம். ஆனால் எவனையுமே எதிர்பார்த்து கண்டென்ட்டை போட சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் மண்டையில் போட்டு அழுத்திட்டு பண்ணாதீங்க. வீணாக போயிடும் வாழ்க்கை. வீணாக இன்னொருவன் உனக்கு காரணமாக இருப்பான். பார்த்து செய், நிதானமாக செய். நேற்றைய